சரிங்க சார். இப்போ நீங்கள் ரோட்டில் நீங்கள் வந்து வாகனத்தை செலுத்துறீங்க, எல்லாம் உங்கள் பின்னாடி வரப்போகிறான். எது அந்த வாகனங்கள் மற்ற வாகனங்களுக்கு தடையாக போகுது. இதெல்லாம் நடக்க போகிறது நான் சொல்கிறேன். என்ன அப்பாவிகளை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் செத்தானா கூட பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கொலைக்கான காரணம்ன்ற அந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து 304 கூட மேபி வரலாம். எடப்பாடிக்கும் அனுமதி தரீங்க, விஜய்க்கு அனுமதி தர மாட்டேன்றீங்க சார். எடப்பாடி கிட்ட கூட்டம் வர்றது வேற சார். எடப்பாடி கிட்ட வரக்கூடிய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடோட நின்று வந்து அவர் பேசுகிற என்ன பேச போகிறாரு பார்க்குற கூட்டம் தான். அங்கே கவர்ச்சியான ஒரு முகத்தை பார்க்க வந்த கூட்டம். ஜெயலலிதா அவருக்கு வந்த கூட்டம் கிடையாது, அங்கே கிடையாது. அவர் எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கவர்ச்சிகரமாக எதுனா இருக்கா சார் அம்சம். அதுதான் ஏன் விஜய்க்கு தர மாட்டேன்றீங்க? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான ஒரு மனிதர் தானே. நீங்கள் தானே சொல்றீங்க ஜெயலலிதா மாதிரி மிகப்பெரிய ஆளுமை அவர். அப்போ எடப்பாடியோட விஜய் ஆளுமையாக பார்க்குறீங்க? கவர்ச்சி தானே சார். இல்லை திமுக. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஒரு சாய் பல்லவியை வர வைப்போம் சரிங்களா? எதில் அமரன் நடிச்ச சாய் பல்லவி வரட்டும். இந்த இடத்துல ஸ்டேஜ் போடுவோம், சாய் பல்லவி வருது. இந்த இடத்துல வந்து காவாலாவை டான்ஸ் ஆடின தமன்னா வர வைப்போம். சாய் பல்லவியும் தமன்னா ஒன்றா சார்? சாய் பல்லவி நடிகை சார். அவங்க வந்து தமன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி பதுமை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து தமன்னாவை யாரை பார்க்குறீங்க? விஜய் பார்க்கல. நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கு யாருக்கு கூட்டம் போதும். அதுதான் சார் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி கேட்டால் விஜய்க்கு கூட்டம் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பதுமையா நடிகை அப்படின்னு பேச அதுதான் சார் கவர்ச்சி பதுமை தான் விஜய்.